நெல்லை மாவட்டத்தில் மகளிர் வாக்களிக்கும் வகையில் பிங்க் வாக்குச்சாவடி, மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்கும் வகையில் பிரத்யேக வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த பிங்க் வாக்குச்சாவடியோட சிறப்புகள் என்னவாக இருக்கிறது? இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடிகள், அதாவது மொத்தம் 1678 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான அந்த பொருட்கள், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவைகள் அனுப்பக்கூடிய பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது. மதிய வேளைக்குள் அனைத்து வாக்கு இயந்திரங்களும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு சென்று சேர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில மாலை முதல் அனைத்து வாக்குச்சாவடிகளும் தயார்படுத்தி வைக்கிறதுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுகுமார் உத்தரவின் பேரில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில 5 சட்டமன்ற தொகுதிகள் நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கான பிரத்யேக வாக்குச்சாவடி, அதாவது பிங்க் நிற வாக்குச்சாவடி என சொல்லக்கூடிய பிரத்யேக வாக்குச்சாவடிகள், சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடியும், அதே போல மாடல் பூத், அதாவது அனைத்து விதமான ஏற்பாடுகளுடன் கூடிய மாடல் பூத் ஒரு பூத்தும், இளைஞர்கள் அதாவது இளம் வயதினர் வாக்களிக்கக்கூடிய இடங்கள் அதிகமான உள்ள இடங்கள் கண்டறியப்பட்டு தொகுதிக்கு ஒரு இளம் வயதுக்கான வாக்குச்சாவடிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மகளிர் பூத்துல பிங்க் நிறமான அனைத்து விதமான ஸ்கிரீன்கள், அதாவது வாக்குச்சாவடி முழுவதுமே பிங்க் நிற பலூன்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிங்க் நிற அந்த ஸ்கிரீன்கள் மூலம் அலங்கரிக்கப்பட்டு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் தொடங்கி வாக்குப்பதிவு அலுவலர் என அனைவருமே மகளிராகவே இருக்கும்படியான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில பெண்கள், அதாவது தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கைக்குழந்தைகளோடு வரக்கூடிய தாய்மார்களுக்கென சிறப்பு ஏற்பாடாக ஒரு தாய்சை நல வாக்குச்சாவடி ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிங்க் நிற வாக்குச்சாவடி போலவே அதுவும் அமைக்கப்பட்டு அந்த அங்கன்வாடி பணியாளர் மூலம் அந்த குழந்தைகளை வாக்குப்பதிவு செய்து வரும் முறை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும் முறையில ஒரு சிறப்பு வாக்குச்சாவடியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒரு பிரத்யேக வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதுல பார்வை திறன் குன்றியோர் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி கண்டறியப்பட்டு அந்த அவர்களுக்கான அந்த வாக்குச்சாவடி சரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து விதமான அந்த பூத் ஸ்லிப் தொடங்கி அனைத்து விதமான ஒரு பதிவுகள் செய்யக்கூடிய இடங்கள் வரை அனைத்திலுமே பிரெய்லி எழுத்துக்கள் கொண்டு அது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த வாக்குச்சாவடியும் சிறப்பு வாக்குச்சாவடியாக அமைக்கப்பட்டு அது பணிகள் நடந்து வருகிறது. இன்று மாலைக்குள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கான அந்த பணிகளும் நிறைவு பெற்று வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாலைக்குள் தயார் செய்யப்பட்டு வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி முன்பும் சாமியான பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சாய்தள வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான ஏற்பாடுகளோடு தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் தயார் நிலையில செய்யக்கூடிய பணி நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.